ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பார்த்துடலாமா? 2-in-1 மசாலா தான். வாங்க எப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து நம்ம புளிக்குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரச பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத அளவுகள் சொல்றேன் பாருங்க. வர கொத்தமல்லி, சீரகம், வெந்தயம், கடுகு, மிளகு எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த டம்ளர்ல 2 கப் அளவுக்கு நீங்க வந்துட்டு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு சீரகம், 1/4 டம்ளர் அளவுக்கு கடுகு, மிளகு, அதுக்கப்புறமா வெந்தயம் மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 1/4 டம்ளர் அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்க கிராம் கணக்காக கூட எடுத்துக்கலாம். 10 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் தூள் பெருங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. இது கூட நீங்க வந்து 1/2 கிலோ அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க புளிக்குழம்புக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரசத்துக்கு தான் எடுத்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் பையனுக்கு வந்து காரம் கொடுக்க வேண்டாங்கிறனால நான் வந்து வரமிளகாய் வறுத்து அரைச்சிக்கல. நீங்கள் தேவைப்பட்டா இதே மாதிரி ரேஷியோவில் இந்த அளவுக்கு நீங்கள் 1/2 கிலோ வரமிளகாய் எடுத்தீங்க அப்படின்னா புளிக்குழம்புக்கு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சமைக்கும் போது 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம புளிக்குழம்புக்கும் ஆட் பண்ணிக்கலாம், ரசத்துக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரியணும். வர கொத்தமல்லி வந்து நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன் இல்லையா, ஒரு டம்ளராக தனித்தனியாக வறுத்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும் எல்லாமே தனித்தனியாக வறுக்கும்போது. அடுத்து வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் தீஞ்சிட்டாலும் டேஸ்ட் மாறிடும், அந்த ஸ்பைஸில் இருக்கிற இது போயிடும் டேஸ்ட்டு. ஸோ பார்த்து பக்குவமாக நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு பெருங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு வந்து ஒரு கத்தை தான் கிடச்சிது, உங்களுக்கு கிடச்சா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. 2 கை அளவுக்கு நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தோலெல்லாம் இல்லாமல் வெறும் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சி ஈரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா வடை சட்டியில் நல்லா சூடாக இருக்க சட்டியில் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. கருவேப்பிலை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இதையும் அது கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வீட்டு மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக கிடைக்காது, கடையில் கொடுத்தீங்க அப்படின்னு நல்லா நைஸாக கிடைக்கும். நீங்கள் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வரமிளகாவையும் நல்லா காய வச்சு வறுத்துட்டு அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம புளிக்குழம்புக்கும் ஆட் பண்ணிக்கலாம், ரசத்துக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு வச்சு இது கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா மிக்சர் ஜார் தண்ணி இல்லாததாக பார்த்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டு மிக்சியில் அந்த அளவுக்கு நைஸாக கிடைக்காது, இல்லைன்னா நீங்கள் கடையில் அதிகமான அளவுகளில் செய்கிறீங்க அப்படின்னா கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு 1 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே போட